இது மஞ்சிலவன் வாம் என்றும் அதிசிறந்தது. நாட்டின் 22 தேர்தல் மாவட்டங்களுக்கான 22 மாவட்ட செயலகங்களில் வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இன்று முதல் அலுவலக நேரங்களில் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். சனி ஞாயிறு தினங்களில் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜனசெத்து பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் எதிர்வரும் பொது தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான தமது வேட்பு மனுவினை யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று தாக்கல் செய்தார். இதேவேளை ஜனசெத்த பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவினை வவுனியாவில் தாக்கல் செய்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சுயேட்சை குழு ஒன்று வேட்பு மனுவினை இன்று தாக்கல் செய்தது. பாராளுமன்ற தேர்தலுக்காக இதுவரையில் 86 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. நேற்று மாத்திரம் 28 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சுயேட்சை குழுக்கள் தாம் போட்டியிடும் மாவட்டத்திற்கு அமைய வேட்பாளர்களின் எண்ணிக்கைக்கு அமையவும் ஒரு வேட்பாளருக்கு 2000 ரூபாய் விகிதம் மாவட்ட செயலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்றது. கட்டுப்பணமும் 11ஆம் தேதி 12 மணி வரை மாவட்ட செயலகங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். குறிப்பாக 2024-2025 பெரும்போகத்துக்கான உரத்தை வழங்குவது, மீனவர்களுக்கான நிவாரணம், செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் அக்டோபர் மாதத்தில் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆணைக்குழு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இடைநிறுத்திய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் சிலர் மக்களை தவறாக வழிநடத்தும் தகவல்களை பரப்புவதாகவும் அத்தகைய அடிப்படையற்ற தகவல்களை கருத்தில் கொள்ளாது தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் மீது நம்பிக்கையுடன் செயற்படுமாறு தேர்தல் ஆணைக்குழு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் பொதுத் தேர்தல் காலத்தில் அத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியை பெற வேண்டியது அவசியம் எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அரச கூட்டுத்தாபனங்களுக்கு சொந்தமான வளங்கள் தேர்தல் காலத்தில் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. பொதுத் தேர்தல் காலத்தில் ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வு, இடமாற்றங்களை வழங்குவது தொடர்பில் குறித்த நிறுவனங்கள் தேர்தல் ஆணைக்குழுவில் அனுமதியை பெற வேண்டியது அவசியம் எனவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.